எப்போவுமே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சொல்வேன், பொறுமைக்கு பெயர் போன மீனராசி நேயர்கள், நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய பொறுமையினுடைய அந்த பெருமையை உணர்த்தக்கூடிய விதத்தில் இந்த குரு பெயர்ச்சி அமைகிறதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ரத்னகுமார் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம். மீனத்திற்கு இந்த உச்ச குரு பெயர்ச்சி எப்படி அமையுதுங்க ஐயா? மீனராசிக்கு ராசிநாதனே 5ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே எல்லாவித நன்மைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மீனராசிக்கு ஆல்ரெடி ஜென்ம சனியாக இருந்தாலும் 12ஆம் இடத்துல ராகு 6ஆம் இடத்துல கேது இருந்தாலும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியது என்னென்னா பாக்கியஸ்தானத்தை உங்களுக்கு குரு பார்க்குறார், லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ இந்த ஜென்ம சனியால் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்க போகுது. பல நாள் இவங்க வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடு போகிறதுக்கான விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டு இருந்தால் அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. அதே சமயத்தில் வெளிநாட்டிலேருந்து இந்தியா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் ஏற்பட போகுது. வேலையில் இருந்தக்கூடிய டிஸ்டர்பன்ஸு நீங்க போகுது. அதே போல் தன்னோட உழைப்புக்கான ரெகக்னைசேஷன் இல்லை அப்படிங்கிறது மாற்றம் வரப்போகுது. ஏன்னா லக்னத்தை ராசியை குரு பார்க்க போகிறார். அப்போ தான் யாருங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அமைப்பில் குரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்ட போகிறார். அப்போ பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி மிகப்பெரிய நல்ல பயிற்சியாகவே இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சரி, இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ குழந்தைகளுக்கு இவங்க லட்டு வாங்கி தானமாக கொடுக்கறது, அதே போல் பார்த்திங்கன்னா கோவில்களுக்கு விரலி மஞ்சள் வாங்கி மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடங்களுக்கு இவங்க தானமாக கொடுக்கறது, மஞ்சள் கிழங்கு வாங்கி தானமாக கொடுக்குறது, மஞ்சள் அரைச்சி கோவிலில் வரக்கூடியவங்களுக்கு மகாலட்சுமி சந்நிதியில் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது இவங்களுக்கு பரிபூர்ணமான நன்மைகள் கிடைக்கும். உச்சகுரு பெயர்ச்சி இந்த மீனத்திற்கு எப்படி அமைகிறது அப்படின்றத வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்து டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள், நீங்க சொல்லுங்கம்மா. கண்டிப்பாம்மா. பொதுவாக பாருங்க, இப்போ மீனராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் இருக்கீங்க. மத்தியம பகுதியாக இருந்தாலும் என்னோட புத்திசாலித்தனம் தான் என்னோட மூலதனம். ஆனால் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மந்த நிலை அப்படின்றது இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, விட்டேத்தியான ஃபீலிங் இருக்குது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு நல்ல மென்டாராக, வெல்விஷராக, நல்ல கைடாக, கார்டியனாக இருக்கக்கூடிய எனக்கு நான் ஒரு விஷயத்தில் என் சுயம் சார்ந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் தீர்க்கமாக என்னால் முடிவு பண்ண முடியல. யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ எனக்கான முடிவு பண்ண முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்த மீனம் ரொம்ப நாள் கழித்து திரும்பவும்னா மீண்டோன்னா அப்படின்னு வரக்கூடிய காலகட்டம். காரணம் என்ன? ஜென்ம சனியாக இருந்து சனி பகவான் உங்கள் மூளையை தின்னுட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். இப்போ குரு பெயர்ச்சியாகி குருனோட உச்ச பார்வை சனி மேலே படுது. அதுக்கும் மேலே குரு பகவான் 5ல் அமர்ந்திருக்கார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. நம்மளோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு பகவான். இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க, அத்துணை பொறுப்புலையும் எத்தனை நல்ல கர்மாக்கள் செஞ்சுருப்பீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களுக்குமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். சூப்பருங்க. பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குங்க, கைக்கு சேருமா, சாலிடாக வருங்க. அதே மாதிரி பாருங்கள், பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்றது வரும். நாங்கள் லவ் பார்த்தீங்கன்னா திருப்பி பிரேக்கப்ங்க. கவலையப்படாதீங்க, இப்போ பேச்சப் ஆகும். அதுக்கும் மேலே இப்போ பிரேக்கப் ஆகுது அப்படின்னா அந்த பிள்ளை உங்களுக்கு தேவையில்லை, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை இல்லை அப்படின்னு அர்த்தம். அதை விட சூப்பரான பிள்ளை உங்களுக்கு லைஃப்பில் வரும். நாங்கள் பேசிக்கான எஜுகேஷனே படிக்கிறதுக்கு தடுமாறிட்டு இருக்கோங்க. திருப்பி எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கோம். இந்த காலகட்டம் எக்ஸாம்ஸில் சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஜி படிக்கிறதுக்கான பிராப்தம் மட்டும் இல்லைங்க, உங்கள் சுயஸ்தானத்தை குரு பார்க்குறார். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப தெளிவாக போகிறீங்க, முதல்ல இருந்த மாதிரி. ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கும் மேலே முதல்ல இருந்ததை விட இன்னும் சூப்பராக தெளிவாக போகிறீங்க. உங்களை நீங்களே செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்றது பண்ணிக்க போகிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். நிறைய பேருக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீராத மன உளைச்சல் எல்லாம் மாறக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கு நண்பர்கள் சப்போர்ட்டாக இருப்பாங்க, உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் சப்போர்ட்டாக இருப்பாங்க. எல்லா விதத்துலையுமே ப்ளஸ்ஸுங்க. சூப்பர். மிக்க நன்றி. பேராசிரியர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்களை, நிறைவான ராசி ஆகிய மீனத்திற்கு சாதக பாதக நிலை இந்த குரு பெயர்ச்சியில் எப்படி? மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே ஒரு சாஃப்ட் நேச்சர், பிறருக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டவர்கள். அதே நேரத்தில் தன்னுடைய நெருங்கிய நண்பனுக்கு என்ன வேணால் உதவி செய்வாங்க.
அவர்கள் தவறு செய்தால் அதை சுட்டி காட்ட தயங்குறது இல்லை. இந்த தப்பு, இதை திருத்திக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதியான மனநிலையும் மீனராசிகிட்ட இருக்கு. சுக்கிரனை உச்சமாக கொண்ட ராசி, அதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு ராசியில் சனி பகவான் போறார் அப்படின்னா ஜென்மச்சனின்னு கவலைப்படக்கூடாது. இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு ஒரு வரம். எப்படி வரம்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் சிறு கருத்து மாறுபாடுகள் வரலாம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா ஜென்மச்சனி இருக்குது, அது சுக்கிரன் உச்சமாகக்கூடிய வீடுங்கிறதுனால மீனராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சில கருத்து மாறுபாடுகள் வரலாம். ஆனால் அது குடும்பத்தை பெரிய அளவுக்கு பாதிக்காது. உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். எப்படி உயருங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க, அந்த வீட்டை இடித்து கட்டி பெரிதாக ஆக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்பு வசதிகள் பெருகும். நேற்று வரைக்கும் நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, இப்போ காரை மாற்றுவீங்க, இல்லை புது கார் வாங்குவீங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கை தரம், பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு யோகம். ராசிநாதனே உச்சமாக இருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். தனுசு ராசியை பேசுகிற போது கூட அஷ்டமஸ்தானத்தில் உச்சமாகிறாருன்னு, குற்றம் குறையில்லாத ஒரு உச்சம் மீனராசிக்கு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுடைய கௌரவம் உச்சமாகும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை உச்சமாகும், உங்கள் பொருளாதார நிலை உச்சமாகும், திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறதுங்கிற ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் நினைத்த இடத்துல படிக்கக்கூடிய வாய்ப்பு கைகூடி வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளிநாடு செல்லணுங்கிற முயற்சியை தீவிரப்படுத்தலாம், அதில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வெளிநாட்டுக்கு செல்லும் போது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். விசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பாஸ்போர்ட் சம்மந்த விஷயங்கள், உங்களுடைய உடைமைகளை கொஞ்சம் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம். சிலருக்கு ஏதோ ஒரு உடல்நல பாதிப்புகள் இருக்கும், அது அன்ஐடென்டிஃபைடு டிசீஸுங்கிறாங்க. அந்த மாதிரி உடல்நல பாதிப்புகளுக்கு சரியான மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். இப்போ என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தன்று சந்தன அலங்காரம் செய்து அவரை வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது உங்கள் அகத்திலும் புறத்திலும் இருக்கக்கூடிய எதிரிகள் விலகி ஒரு நல்ல சுபிட்சமான காலகட்டமாக இந்த உச்ச குரு பயிற்சியுடைய காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு அமையும். மிக்க நன்றி ஐயா. ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்தி அவர்களே, நீங்க சொல்லுங்க, மீனத்திற்கு இந்த உச்சகுரு பயிற்சி எப்படி இருக்கிறது? இந்த 12 ராசியில எல்லாரோடைய வயிற்றுலையும் ஸ்டமக் பர்னிங் வர வைக்கிற ராசி மீன ராசி தான். ஏன்னா ஒரு தடவை நல்லா இருந்தால் பரவாயில்ல, ஒவ்வொரு தடவையும் நல்லா இருக்கு இவங்களுக்கு மட்டும்ன்ற மாதிரி 7.5 சனி ஆரம்பிச்சிலேருந்து ராசிநாதன் ஃபஸ்ட்டு கேந்திரம் ஏறி இருந்தார். அதுவே ஒரு மிகச்சரியான ராஜயோகம். இப்போ திரும்ப எகெயின் 5ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய பாக்கிய பார்வையால் திரும்ப ராசியவே பார்க்குறாரு. இதெல்லாம் யாருக்காவது வருமா அப்படின்னா, யாருக்கு மாங்காய் சைஸ் மச்சிருக்கோ அவங்களுக்கு தான் வரும். எனக்கு தெரிஞ்ச மீனராசிக்காரர்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. சொல்லப்போனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. யாரெல்லாம் குழந்தை பிறப்பில் பிரச்சனை சந்திச்சிங்களோ அத்தனை மீனராசிக்காரருக்கும் குழந்தை பிறப்பு கிடைக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடமே முதல்ல சொல்கிறது புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களையே பார்க்குறாரு அப்படின்ற போது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சற்புத்திரர்கள் பிறப்பாங்க. புத்திரங்க பிறக்கிறது முக்கியம் இல்லை, அந்த பிள்ளைங்க அறிவார்ந்த பிள்ளைங்களா, அழகான பிள்ளைங்களா, அதிர்ஷ்டமான பிள்ளைங்களா உங்களுக்கு வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு முதல்ல இருக்குது. அதை தாண்டியும் சுயம் இயங்க போகுது. அப்போ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொள்வதற்கு நைட்டெல்லாம் உட்காந்து படிக்க போகிறீங்க. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் 10 வயசு 15 வயசு 20 வயசுலாம் இல்லைங்க. யாரெல்லாம் 35 வயசுலேருந்து 55 வயசு இருக்கீங்களோ எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் தான் உலகத்தையே கலக்க போகிறீங்க. ஏன்னா இந்த வயதில் வரக்கூடிய சனி தான் பொங்கு சனி. அந்த பொங்கு சனிக்கு குருவோட பார்வை. அப்போ இது வரைக்கும் இல்லை நான் எப்பயோ படித்தது அப்படின்னா, இப்போ மீனராசிக்காரங்க திரும்ப புக் எடுத்து ரீகால் பண்ணுவீங்க. உங்களுடைய வேலைக்காக நிறைய விஷயத்த கற்றுப்பீங்க. எப்பயுமே நான் சொல்கிறதா, ஜென்மச்சனியில் ஜெயிக்காமல் எப்பயுமே ஜெயிக்க முடியாது. இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வருது. சரியாக முறையாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் இத்தனை பேரும் சொன்ன ஒட்டுமொத்த பலனும் உங்களை வந்து சேரும். மீனராசிக்காரர்களுக்கு நான் குறிப்பாக இந்த தடவை ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 3 மாதம் தான் குரு இருக்க போகிறார், திரும்ப 6ஆம் இடத்துல இறங்க போகிறார். அதனால தயவு செஞ்சு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி தானம் கொடுங்க. ஏன்னா எண்ணெய் தான் சனீஸ்வரன் குலதெய்வம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. நிறைய பேருக்கு காவல் தெய்வங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. முடிஞ்சால் இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே ஆட்சி பலம் வாங்கி செவ்வாய் இருக்கார், பழனிமலை முருகனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அங்கே ராக்கால சந்தனம்னு ஒன்று கிடைக்கும், அதை வாங்கி சாப்பிடுங்க. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்று சொல்ல உடனே போகும். அந்த பழனிமலை முருகன் உங்களுக்கான எல்லா விதமான நன்மையும் 2ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கான ராஜயோக வாழ்க்கையை கொடுப்பார்.
ஸோ ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய மீனாட்சியோடைய அருளால் இந்த குரு பயிற்சி என்பது மிகச்சரியான உங்களுடைய எண்ணங்களை ஈட்டேற்றக்கூடிய கனவுகளை நினைவாக்கக்கூடிய அற்புதமான அட்டகாசமான குரு பயிற்சியாக அமையட்டும். நன்றி, வணக்கம். நிறைவான ராசியாகிய மீனத்திற்கு இந்த உச்சகுரு பெயர்ச்சி எப்படி அமைகிறது? திரு சுந்தரபாண்டி அவர்கள் நீங்க சொல்லுங்க. மீனராசி என்பவர்களுக்கு அதிபதியே குரு பகவான் தான். ஸோ குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு குரு அமர்ந்து ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்க போகிறார். கிட்டத்தட்ட விரைய சனியாக இருந்த சனி பகவான் இப்போ ஜென்ம சனியாக உட்கார்ந்துருக்கார். ஒரு 5 வருட காலமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளை பல போராட்டங்கள், அதுவும் அக்யூரேட்டா சொல்கிறாந்தா மீனராசிக்காரங்க 2022 எப்போ வந்துச்சோ அதுலேருந்தே உங்களை நீங்கள் தொலைச்சிட்டீங்க. பல ஏமாற்றங்கள், யார் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவங்க, அக்கறையானவங்க நீங்கள் நினச்சிங்களோ அத்தனை பேர் அன்பர்களுமே உங்களுக்கு அற்புதமான பிரச்சனைகளை கொடுத்துட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. ஸோ இப்போ மனசில் பல குழப்பங்கள் இருக்குது. என்ன நடக்க போதோங்கிற ஏக்கத்தில் இருக்கிற மீனராசிக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் குரு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களை பார்த்து சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்க போகிறார். அப்போ சனி பகவான் கொடுத்த ஒரு உறவுகளால் ஏற்பட்ட பிரிவை கூட மாற்றி அமைத்து உண்மையான உறவுகள் மீண்டும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க ஃபஸ்ட்டு மனம் தெளிவாகும். ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மனசு சரியாக இருந்தால் தான் நமக்கு உடலும் சரியாக இருக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். இப்போ ஆரோக்கியத்தினாலையும் பிரச்சனை, உங்களுக்கு செயல்பாடுகளையும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இதை விட்டு கடந்து ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிரகம் கொடுக்குது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்க. அப்போ எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் எனக்கு இறைவன் இருக்காண்டா அப்படி நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகுது. உங்களை பிடிச்ச எல்லா கஷ்டமும் விலக போகுது. உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள், எந்தெந்த தெய்வங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை குருபகவான் கொடுக்க போகிறார். அதே போல் ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு சனி பகவான் தாக்கத்தினால சம்டைம் பல பேருக்கு பிரிவு கூட ஏற்பட்டிருக்கலாம். இப்போ தனிமையில் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு உறுதியாக 2வது திருமண பாக்கியத்தை குரு பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுக்க போகிறார். எல்லா சந்தோஷங்களும் பெறக்கூடிய ராசியில் இந்த வட்டம் மிகப்பெரிய மேன்மையாக இருக்கக்கூடிய ராசி மீனராசி. எல்லா பிரச்சனையிலிருந்தும் மீண்டு வர போகிறீங்க, அற்புதமாக இருக்க போகிறீங்க, அட்டகாசமாக இருக்க போகிறீங்க.